காணோமே. வந்துட்டாங்க. மாப்ள வாங்க அத்தை, வாங்க மாமா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம் மாப்ள, நல்லா இருக்கோம். உங்க சொந்த கடை நீங்களே இதானே மாப்ள? அது ஆமா இதான். பரவாயில்ல, கடை பெருசா தான் இருக்கு. கடைய மாப்ள நல்லா தான் வச்சிருக்காரு தெய்வானே. ஆமாங்க. வாங்க உட்கார்ந்து பேசலாம். ஆட இருக்கட்டும் மாப்ள, இருக்கட்டும், பரவாயில்ல. ஆமா, இவர் யாரு? உங்க கடையில வேலை செய்யறவரா? ஆமா, பேரு டக்ளஸ். ஏன்பா இப்படி வா. எதுக்கு ஓனர் கூப்பிடுறாரு? அவர் எதுக்கு மாமா கூப்பிடுறீங்க? சொல்றேன் மாப்ள. இந்த பாருங்க, கப்பு யாரோ டீ சாப்பிட்டு இப்படியே வச்சுட்டாங்க. வேலை செய்யறவன் தானே, எடுத்து போடலாம்ல. எடு, எல்லாத்தையும் கிளீன் பண்ணு. வந்ததும் பிரச்சனையை ஆரம்பிச்சுட்டாங்களே. ஓனரையும் கிளீன் பண்ண சொல்றாங்களே. இப்போ நான் என்ன பண்ணுவேன்? அவர் பிஸியா இருப்பாரு ஓனரு. அண்ணா மன்னிச்சிருண்ணா. நீ தானே கிளீன் பண்ணணும் அதெல்லாம். அத சொல்றாங்கல்ல, செய்ப்பா. மாப்ள என்ன மாப்ள, நீங்களே எல்லாத்தையும் அவன்கிட்ட கொடுங்க. அவன் இருக்கட்டும் மாமா, நீ போ போ, போய் போட்டு வா போ. வேலைனா சொல்லி கொடுக்கணும், இப்படிதான். நான் சொல்றேன்னு அவன் வந்து தப்பா எடுத்துட்டு போறான். மாப்ள, அத்தை, கடையில ஒரு நாள் வருமானம் எவ்வளவு? ஐயோ, கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்களே. இவங்களை கேள்வி கேட்க விடக்கூடாது, சமாளிப்போம். அதெல்லாம் இருக்கட்டும். நீங்க முதல்ல என்ன சாப்பிடுறீங்க? காஃபியா டீயா? தம்பி டக்ளஸ், போய் காஃபி வாங்கிட்டு வா போ. மாப்ள 3 காப்பியா வாங்கிட்டு வர சொல்லுங்க. 3? போய் 3 காஃபி வாங்கிட்டு வா போ. போ, என்ன மூஞ்சி பாத்துக்கிட்டு இருக்க? பா பான்னு சொல்றல. என்ன பா? ஏன் மாமா 2 பேர் தான் வந்திருக்கீங்க, 3 காஃபி சொல்றீங்க? வேற யாராவது வராங்களா? ஆமா தம்பி, எங்களுக்கு கார்ல ஒருத்தர் லிஃப்ட் கொடுத்தாரு, அவரு வந்துகிட்டு இருக்காரு. லிஃப்ட் கொடுத்த தம்பியா? வரட்டும் வரட்டும் வரட்டும். இவனா? இவன் எதுக்கு இங்க வரான்? ஒருவேளை இவன் தான் லிஃப்ட் கொடுத்த தம்பியா? ஐயோ, இவன் நம்மள பார்த்தாலே அடிப்பானே. வசமா மாட்டிக்கிட்டா சல்மானு. ஐயோ மாப்ள, எங்க போறீங்க? அது வந்து மாமா, எனக்கு வயித்த கலக்குது. நீங்க இங்கேயே இருங்க, நான் போயிட்டு வந்துடுறேன். சீக்கிரம் சீக்கிரம். தெய்வனே, என்னமா பாவம். ஐயோ, இவ்வளவு பெரிய கடையை ஒளிய கூட இடம் இல்லையே. சல்மான், எகிரி மூஞ்சியாச்சும் முடிக்கடா. வாங்க தம்பி, வாங்க வாங்க வாங்க. தம்பி, இதான் எங்க மாப்பிள்ள கடை. நல்லா இருக்கு. ஆமா, மாப்பிள்ளை எங்க? இங்கதான் பாத்ரூம் போயிருக்காரு, வந்துடுவாரு. லிஃப்ட் கேட்கறதுக்கு உங்களுக்கு வேற ஆளே கிடைக்கலையாடா? அப்படியே லிஃப்ட் கேட்டு வந்தாலும் காபி கொடுத்து தான் அனுப்புவீங்களா? தம்பி எடுத்துக்கங்கப்பா. இந்தாங்க சார். பரவாயில்ல. அட சாப்பிடுங்க சாப்பிடுங்க, நம்ம கடைக்கு வந்திருக்கீங்க, சாப்பிடுங்க. தேங்க் யூ. காபி குடிச்சிட்டு போயிருவானா? ஐயோ, இவன் வேற வரானே. இன்னும் 1/2 மணி நேரம் தான் இருக்கு. இவன் வேற சாகடிக்கிறானே. அவன் போனாதானே நான் போக முடியும். ஆனா எப்ப போவான்னு தெரியலையே. நல்ல இடமா பார்த்து தான் கடை வச்சிருக்காங்க. ஐயோ, தேவையில்லாம ஏன்டா பேசுற? சீக்கிரம் போயேண்டா. இன்னும் 20 நிமிஷம் தான் இருக்கு. இவன் வேற படுத்துறானே. சரிங்க என்ன. சரி, எனக்கு நேரம் ஆயிடுச்சு, நான் அப்படியே கிளம்புறேன். இருங்க தம்பி, மாப்பிள்ளை வந்ததும் பார்த்துட்டு போயிடலாமே. இல்ல, ஒரு முக்கியமான வேலை இருக்கு, அதான். நான் வேணா இன்னொரு நாள் வந்து பாக்குறேனே. சரி, நல்லது. வாங்க வரங்க. சரிங்க. அப்பாடா, கிளம்பிட்டா. அண்ணா, இங்கே இருங்க, இப்ப பாருங்க. வந்துட்டேன் மாமா, அத்தை. சாரி மாமா.
எங்க அவரை காணோம்? போயிட்டாருங்களா? இப்பதான் கிளம்பினாரு. ஐயோ, எனக்கு கொஞ்சம் வயிறு சரியில்லை, அதான் போயிட்டேன். அவர் பரவாயில்ல மாப்பிள்ள, பரவாயில்ல. அப்புறம் நாங்களும் கிளம்பிட்டுங்களா? சரிங்க மாமா. தெய்வானே. என்னங்க வந்த விஷயத்த சொல்லலையே. மாப்பிள்ள, மாமா. நாளைக்கு அபிக்கு கல்யாண புடவை எடுக்க போறோம். நீங்களும் உங்க அம்மாவும் கண்டிப்பா எங்க கூட கடைக்கு வரணும். கண்டிப்பா மாமா. நீங்க இப்ப கிளம்புங்க, நாளைக்கு நாங்க கண்டிப்பா வந்துடுறோம். சரி சரி கிளம்பா. மாப்பிள்ள கடைக்கு வருமானம் எவ்வளவுன்னு சொல்லலையே. என்ன தெய்வானே, இதெல்லாம் கடையில இப்பவே கட்டுக்கிட்டு நாளைக்கு அவர் வரப்போறாரு நம்ம கூட, அப்ப பேசிக்கலாம். என்ன இவ்வளவு பெரிய கடையை வச்சுக்காரு, இப்ப போய் இதெல்லாம் கேட்டு பொண்ணு கொடுக்குறோம்ல, அதான் கேட்டுக்கலான்ட்டு. அப்பாடா, தப்பிச்ச. அபிய கல்யாணம் பண்ணி விக்கிறதுக்குள்ள நான் ஒரு வழி ஆயிடுவேன் போலயே. எப்படியோ சமாளிச்சாச்சு. போன் நல்லா இருக்கே. வித்தா எப்படியோ 20,000 30,000 தேரும் போல இருக்கே. போன் எங்க வச்சேன்? ஆமா, இது யார் போனா இருக்கும்? ஏன் போன் தான்டா. இங்க வா, நான் என்ன சொல்லியிருக்கேன்? என் கண்ணிலே படக்கூடாதுன்னு சொல்லியிருக்கனா இல்லையா? இங்க வா. போனை திட்டுறியா? இல்ல மூஞ்சுக்கு போனு வேற. வேடா போன் வச்சுட்டேன். உட்கார். ஏய், அடிக்கிறது நிறுத்தி 10 நிமிஷம் மேல ஆகுது. நாங்க கத்துற வலிக்குதே. அம்மா, என்ன அடி அடிச்சிட்டு போறா. டேய், நானாடா உன் கண்ணுல பட்டேன், நீதானா என் கண்ணுல படுற. ஐயா, அம்மா, என்ன குத்து குத்திட்டு போற. என்னப்பா, மாப்பிள்ள பேக்கரிக்கு போனீங்களே, உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? நீ பார்த்த மாப்பிள்ளையாச்சம்மா, எப்படி இருப்பாரு? கடையை சூப்பரா நடத்துறாரு, எங்களை நல்லா கவனிச்சாரு. என்னம்மா ஒண்ணுமே பேசாம இருக்க? உனக்கு மாப்பிள்ளையோட பேக்கரி பிடிக்கலையா? பேக்கரி எல்லாம் பிடிச்சிருக்கு. ஆனா மாப்பிள்ளையோட வீட்டை பார்க்க முடியலையேன்னு தான் ஒரு சின்ன உறுத்தல். அட விடு தெய்வானே, கல்யாணத்துக்கு அப்புறம் மாப்பிள்ளை வீட்டுக்கு போறோம், பார்த்துக்கு போறோம். என்ன நான் சொல்றது சரிதானே? ஆமாப்பா. மாப்பிள்ளை கிட்ட கூரைப்புடவை எடுக்க போறதா சொல்லி அவரை கூப்பிட்டோம். அவரும் வரதா சொல்லியிருக்காரு. ஆமானு, நாளைக்கு நீ வா. 4 பேரும் போய் அபிக்கு புடவை எடுத்துடலாம். நான் வரல, எனக்கு வேலை இருக்கு. நீங்க 3 பேரும் போயிட்டு வாங்க. சரிம்மா. நம்ம வீட்ல நடக்க போற முதல் கல்யாணம் அபியோட கல்யாணம். என் பொண்ணுக்கு எனக்கு 1 லட்சத்துக்கு புடவை எடுத்து கொடுக்கணும்னு ஆசையா இருக்கு. ஆனா நம்ம குடும்ப நிலைமைக்கு அது முடியாது. நாளைக்கு அந்த கடைக்கு போய் அந்த கடை முழுக்க தேடி அபிக்கு பிடிச்ச மாதிரி ஒரு நல்ல புடவையா குறைஞ்சது ஒரு 10,000 ரூபாய்க்காவது எடுக்கணும். ரூபாக்கா? என்னம்மா விளையாடுறியா? அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. நான் 2000 ரூபாய் தரேன், அதுக்கேத்த புடவை எடுங்க, அது போதும். என்னடி விளையாடுறியா? முகூர்த்த புடவை, அதை போய் 2000 ரூபாய்க்கு எடுப்பாங்களா? ஏம்மா இப்படி பணத்தை வேஸ்ட் பண்ற?
அந்த புடவை அதுக்கப்புறம் இவ எப்ப கட்ட போறா? ஒரு நாள் கூத்துக்கு 10,000 ரூபாய் புடவையா? ஒரு நாள் கூத்தா? கல்யாணம்னா உனக்கு என்னன்னு தெரியுமாடி? நம்மளுடைய பழைய சொந்தங்கள் புது சொந்தங்களோட கூடி பழகுற நாள். அந்த நாள் வாழ்க்கையில ஒரு முறை தான் வரும். அப்ப அந்த நாள் எப்படி இருக்கணும்? அவ அந்த நாளை வாழ்க்கை முழுக்க திரும்ப திரும்ப நினைச்சு பார்த்து சந்தோஷப்படுற மாதிரி இருக்க வேண்டாம்? அந்த நாளுக்காக ஒரு 10,000 ரூபாய் செலவு பண்ணி புடவை எடுக்கிறதுல என்ன தப்பு? நீ என்ன வேணாலும் சொல்லுமா. நம்ம குடும்பம் இப்ப இருக்கிற நிலைமைக்கு அவ்வளவு செலவு பண்ணி புடவை எடுக்க வேண்டிய அவசியம் ஒண்ணும் கிடையாது. நான் புடவைக்கு 2,000 ரூபாய்க்கு மேல ஒரு பைசா கூட தரமாட்டேன். நீ தரலன்னா போடி. நாங்க ஒண்ணு நம்பி அவளை பெக்கல. நீ புடவைக்கு 10 காசு கொடுக்க வேண்டாம். ஏங்க, நீங்க ஆபீஸ்ல லோன் போடுங்க, அதுல புடவை வாங்கிக்கலாம். ஏமா இப்படி பண்ற? ஏற்கனவே அப்பா தேவையில்லாத செலவெல்லாம் பண்ணி நிறைய கடன் இருக்கு. ஆ, இப்ப தேவையில்லாத இந்த செலவையும் பண்ணி அப்பா இன்னும் கடன்காரன் ஆகணுமா? ஓஹோ, அப்பா மேல உனக்கு என்ன கரிசனம்? இவனே வாய மூடுறியா? இப்ப அனு சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? என்ன தப்புன்னு உங்களுக்கே தெரியாது? அம்மா சண்டை போடாதீங்கம்மா. நான் உனக்காக தாண்டி பேசிட்டு இருக்கேன். கல்யாணம் ஆகி நீ சந்தோஷமா இருக்க வேண்டாம்? எனக்கு தானம்மா கல்யாணம். எனக்கு 2,000 ரூபாய் புடவையே போதும். என் சந்தோஷம் நான் உடுத்துற புடவையில இல்லம்மா, என்னை சுத்தி இருக்கிறவங்க முகத்துல தான் இருக்கு. நீங்க எல்லாரும் சந்தோஷமா இருந்தா தானே நானும் அங்க சந்தோஷமா இருப்பேன். நீங்க சந்தோஷமா இருக்கிறத நினைச்சே நான் வாழ்க்கை பூரா சந்தோஷமா இருப்பேன். அதனால எனக்கு அந்த புடவையே போதும்மா. அதான் உங்க பொண்ணே சொல்லிட்டால, அப்புறம் என்ன? நாளைக்கு கடைக்கு போய் 2,000 ரூபாய் புடவை எடுங்க, அதுவே போதும். நீ ஏண்டி இப்படி இருக்க? நீ பாம்பு கிட்ட எவ்வளவுதான் பாசம் காட்டினாலும் அது ஒரு நாள் உன் மேல பல்ல பதிக்கும். அன்னைக்கு புரியும் உனக்கு. ஹலோ. நமஸ்தே பாஸ். சொல்லு. வர 12ஆம் தேதி கல்யாணம். அந்த பொண்ணுக்கு அட்வான்ஸ் ஏதாவது? ஏற்கனவே 2 பொண்ணுக்கு அட்வான்ஸ் வாங்கி அனுப்பாமலேயே ஏமாத்திட்ட. பாஸ், இந்த தடவை அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்காது. சொன்ன தேதிக்கு கரெக்டா அந்த பொண்ணு உங்க கைக்கு வந்துடும். ஆனா சொன்ன தேதிக்கு பொண்ணு வரல, நீ உன் புள்ள 2 பேரும் மர்கையாதான். ஐயோ, இந்த வாட்டி கரெக்டா முடிச்சிடுறேன். அம்மா சாம்பார்மா. குடு, நீ போய் தோசை ஊத்து. சரிம்மா. போதும் போதும். சஞ்சய் போதும் வேண்டாமா? யோசித்தா, காலையில சஞ்சீவை கூப்பிட்டு அந்த பொண்ணை பார்க்க கோயிலுக்கு போனியே, என்னாச்சு? அந்த பொண்ணு வந்துச்சா? என்னது, காலையிலேயே சீதா சஞ்சீவோட அந்த பொண்ணை பார்க்க கோவிலுக்கு போயிருந்தாளா? ஒருவேளை பாத்திருப்பாளோ? இல்லங்க, பார்க்கவே முடியல. அந்த பொண்ணு வரவும் இல்ல. ஆனா இன்னைக்கு கோயில்ல வேற ஒரு விஷயம் நடந்ததுங்க. என்னம்மா, சாமி நேர்ல வந்துருச்சா? ப்ரோ,
சரி சரி சாரி ப்ரோ. சொல்லுங்கம்மா என்னாச்சு? அந்த பொண்ணை பார்க்க முடியலன்னு நான் சாமி கிட்ட போய் வேண்டும் போது அந்த பூசாரி அவரா வந்து எனக்கு ஆறுதல் சொல்லி, இந்த அம்மன் ரொம்ப சக்தி வாய்ந்தவ, உங்க வேண்டுதல் நிறைவேறணும்னா நீங்க இந்த அம்மனுக்கு வேண்டிக்கிட்டு தாலியும் புடவையும் வாங்கி சாத்தனா இந்த அம்மன் கண்டிப்பா உங்க வேண்டுதலை நிறைவேற்றும்னு சொன்னாரு. அவர் அப்படி சொன்னது எனக்கு அந்த அம்மனே அவர் மூலமா சொன்ன மாதிரி இருந்ததுங்க. சந்தோஷோட கல்யாணத்துக்கு முன்னாடியே அந்த பொண்ணை பாத்துருவேங்கிற நம்பிக்கை எனக்கு வந்துருச்சுங்க. கண்டிப்பா அந்த பொண்ணு கிடைப்பா. அந்த அம்மனே அந்த பொண்ணை உன் கண்ணில் காட்டுவா. கவலைப்படாத சீதா. சஞ்சீவ், சொல்லுமா. நாளைக்கு நம்ம கடைக்கு போய் அம்மனுக்கு தாலி செய்ய சொல்லிட்டு அப்படியே புடவை வாங்கிட்டு வந்துடலாம். சரிம்மா. கொஞ்ச நேரம் கூட சும்மா இருக்க மாட்டாளா இந்த சீதா? எதையாவது பண்ணிக்கிட்டே இருக்காளே. ஒருவேளை அந்த பொண்ணை கண்டுபிடிச்சிருவாளோ? இனிமே இவளை தனியா எங்கேயுமே விடக்கூடாது. எங்க போனாலும் நம்மளும் பின்னாடியே போயிடணும். அண்ணி, சொல்லு சிந்தாமணி. நாளைக்கு நானும் புடவை எடுக்க உங்க கூட வரலாமா? சாமி விஷயமாச்சே, அதான் கேட்டேன். நீயும் வந்தா எனக்கு சந்தோஷம்தான். தாராளமா வா. என்னங்க, இருங்க இப்ப வந்துடுறேன். அம்மா நீங்க உள்ள போங்க, நான் காரை பார்க் பண்ணிட்டு வந்துடுறேன். சரி. ஏனி, எதுக்கு ஆசாரி கிட்ட கூட்டிட்டு வந்தீங்க? ரெடிமேடா தாலி வாங்கி அம்மனுக்கு சாத்தலாம்ல. சாமிக்கெல்லாம் ரெடிமேடா தாலி வாங்க கூடாது சிந்தாமணி. ஐதீகப்படி செஞ்சுதான் கொடுக்கணும். என்ன ஐதீகமோ என்னமோ. வாங்க. ஆசாரி. அரே வாங்க வாங்கம்மா. வணக்கம். வாங்க உட்காருங்கம்மா. ஐயா எப்படி இருக்காங்க? ஐயா நல்லா இருக்காரு. காபி சாப்பிட்றீங்களா, டீ சாப்பிட்றீங்களாமா? இல்ல கூல் ட்ரிங்க்ஸ்? பரவாயில்ல, இருக்கட்டும். பொன்னியம்மனுக்கு தாலி செஞ்சு போடுறதா வேண்டியிருக்கேன். அதான் சாமிக்கு ஒரு தாலி செய்யணும். பொன்னியம்மனுக்கு தானே? நல்லபடியா பண்ணிடுவோம். இது வரைக்கும் பொன்னியம்மனுக்கு வேண்டுதலுக்காக நிறைய தாலி பண்ணி கொடுத்துருக்கேன். எந்த வேண்டுதலும் இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு பலிக்காம போனதே இல்ல. நீங்க வேண்டுனது கண்டிப்பா பலிக்குமா? ஆமா, எத்தனை சவரத்துலமா தாலி செய்யணும்? ஒரு சவரன்ல பண்ணிருங்க. சரிங்கம்மா, நான் பண்ணி வைக்கிறேன். நீங்க ஒரு 2 நாள் கழிச்சு வந்து வாங்கிக்கோங்கம்மா. சரிங்க ஐயா. பத்து மணிக்கு வரேன்னு சொன்னாங்க, இன்னும் காணும். தீபாவளி நேரம் வேற. இனி அவங்க எப்ப வந்து நாம எப்ப புடவை எடுக்கிறது? நான் வேணா ஃபோன் பண்ணி பார்க்குறேம்மா. அம்மா, அவங்களே வராங்க.